ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஜோகோ ரவுண்ட் 3 கொஷின் தான் இன்னொன்று பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் டிக்கெட் புக்கிங் தான். நம்ம ஏற்கனவே ஒரு ட்ரெயின் டிக்கெட் புக்கிங் போட்டிருக்கோம். பட் அதை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. இப்போ ரீசெண்டாக கேட்ட கொஷின், ஓகேவா? அண்ட் வந்து நீங்கள் நிறைய ரவுண்ட் 3க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ரவுண்ட் 3 ப்ளேலிஸ்ட்டே இருக்குது நம்ம சேனலில். நான் வந்து கீழே லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம டேரெக்டாக கொஸ்டின் ஃபஸ்ட் என்னென்னு பார்த்துருவோம், அதுக்கப்புறம் நம்ம கோட் பார்த்துடலாம், ஓகேவா? ஸோ கொஷின் வந்து நான் எழுதி வச்சுருக்கேன். அண்ட் வந்து இந்த கொஷினோட லிங்க் வந்து கிட்டப்பில் வந்து நான் ஃப்ரெண்டு ஒருத்தர் பண்ணியிருக்காரு கிட்டப்பில். ஸோ ஐ மீன் அந்த கொஷின் போஸ்ட் பண்ணியிருக்காரு. அது வந்து நான் லிங்க்கு கொடுக்குறேன், நீங்கள் கொஷின் வேணுன்னா கூட அதை பார்த்து படிச்சுக்கலாம், ஓகேவா? இப்போ வந்து நம்ம கொஷின் வந்து எழுதி வச்சுருக்கேன், நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பேசிக்காக இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் டிக்கெட் புக்கிங் சிஸ்டம். அதாவது நார்மலாக ஒரு 5 ஸ்டேஷன் இருக்கும், ஓகேவா? ஏபிசிடிஇன்னு சொல்லிட்டு 5 ஸ்டேஷன் இருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் வந்து 5 ஸ்டேஷனுக்கு ஃபார்வர்டாக போவோம், அவ்வளோதான். ரிவர்ஸ்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு ஏ டு இ போகுது ட்ரெயின், அவ்வளோதான். அண்ட் இதில் வந்து நம்ம எங்கேருந்து வேணால் புக் பண்ணிக்கலாம் டிக்கெட்டு. ஏ டு இ புக் பண்ணலாம், சி டு இ, டி டு டி டு இ, அந்த மாதிரி ஃபார்வர்டாக எப்படினாலும் புக் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ணுறோம்ல, ஒரு டிக்கெட் புக் பண்ணுறோன்னா எத்தனை சீட் வேணால் புக் பண்ணலாம் ஒருத்தர், ஓகேவா? இப்போ வந்து நம்ம லோக்கல் ட்ரெயின்லலாம் நம்ம டிக்கெட் வாங்குவோம்ல, ஒரே டிக்கெட்லேயே வந்து 3-4 டிக்கெட்ஸு கொடுப்பாங்கள்ல, பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்களா, அந்த மாதிரி எத்தனை சீட்டு வேணால் நம்ம ஒரு டிக்கெட்டில் புக் பண்ணிக்கலாம். பட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயினில் வந்து 8 சீட்டு தான் இருக்குது, ஓகேவா? டோட்டலாக 8 சீட்டு தான். ஆனால் ஒருத்தர் வந்து எவ்வளோனா டிக்கெட் புக் பண்ணிக்கலாம், ஆனால் வந்து 8க்குள்ளே புக் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி. ஸோ வந்து அதையும் தாண்டி வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குது. வெயிட்டிங் லிஸ்ட் வந்து 2 சீட்டு, ஓகேவா? இது வந்து நம்ம வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படின்னா புக்கிங்கில் ஒருத்தர் வந்து கேன்சல் பண்ணிட்டாருன்னா வெயிட்டிங் லிஸ்ட் வந்து எடுத்து போடுற மாதிரி இருக்கும், ஓகேவா? இதில் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிக்கெட்டு வந்து எத்தனை சீட்டு வேணால் புக் பண்ணலாம், கரெக்டாக? வெயிட்டிங் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 சீட்டு தான் இருக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம டிக்கெட் கணக்கை பார்க்காம அது வந்து சீட் கணக்கையே நம்ம செக் பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்கும், ஓகேவா? அது வந்து நம்ம கோடில் பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் வந்து ஒரு டிக்கெட்டுக்குமே இன்க்ளூடிங் வெயிட்டிங் லிஸ்ட்டு பிஎன்ஆர் வந்து ஜென்ரேட் பண்ணணும். எப்படின்னா ரேண்டம் கிடையாது, சீக்வென்ஷியலாக 1 2 3 4 அந்த மாதிரி பிஎன்ஆர் ஜென்ரேட் ஆகணும். அண்ட் வந்து சப்போஸ் ஒரு டிக்கெட் கேன்சல் பண்ணிட்டீங்கனாலுமே அந்த பிஎன்ஆர் வந்து ரீயூஸ்லாம் பண்ணக்கூடாது. இப்போ பிஎன்ஆர் நம்பர் 2 டிக்கெட் வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2 வந்து மறுபடியும் யூஸ் பண்ணக்கூடாது. அது பாட்டு போனது தான், நம்ம பாட்டு அடுத்தடுத்து புக் பண்ண ஜென்ரேட் பண்ணிட்டே இருக்கணும், அது ஒன்று. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸ் புக்குடு ஃப்ரம் டி டு இ ஃபார் பர்சன் புக்ஸ், ஓகே. ஸோ ஃபஸ்ட்டே வந்து ஒருத்தர் டி டு இ புக் பண்ணிட்டாருன்னா, பேசிக்காக டி டு இ ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தர் 8 டிக்கெட் புக் பண்ணிட்டார், ஃபுல்லாகவே புக் பண்ணிட்டார். டி டு இ வந்து ஒன்றுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து ஒருத்தர் வந்து ஏ டு இ வந்து புக் பண்ணாங்க, ஒரு 2 டிக்கெட் புக் பண்ணுறாங்கன்னா அது வந்து நம்ம அவருக்கு கொடுக்கக்கூடாது. முன்னாடியே புக் பண்ணிட்டாங்களா, அவங்களுக்கு தான் கொடுக்கணும், கரெக்டாக? ஏன்னா வந்து இப்போது ரீசெண்டாக புக் பண்ணவரால் ஏ டு டி மட்டும்தான் போக முடியும் மேக்ஸிமம். ஏன்னா டியில் வந்து அவங்க ஏற்கனவே 8 டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க. டியில் அவங்க டி ஸ்டேஷனில் வந்து அவங்க ஏறத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ வந்து இவர் டியில் தான் இறங்கி ஆகணும். ஏ டு டி வரைக்கும் தான் இவரால் ட்ராவல் பண்ண முடியும். ஆனால் இவர் ஏ டு இ வரைக்கும் எனக்கு வேணும்னு கேட்குறாருல, அப்போ வந்து நம்ம டிக்கெட் இல்லைன்னு சொல்லிடணும், அது ஒன்று. அண்ட் வந்து ஓகே, இப்போ வந்து நம்ம டிக்கெட் புக் பண்ணுறோம்ல, நார்மலாக நம்ம டிக்கெட் புக் பண்ணும் போது இப்போ வந்து 4 டிக்கெட் புக் பண்ணுறாரு ஒருத்தர், ஓகேவா? ஏ டு டி வந்து 4 டிக்கெட் புக் பண்ணுறாரு அப்படின்னா, பட் அந்த இடத்துல வந்து எனக்கு 2 டிக்கெட்டு தான் இருக்குது, அவைலபிள் வந்து 2 தான் இருக்குது, ஆனால் அவர் 4 புக் பண்ணுறாரு அப்படின்னா அப்போவும் நம்ம வந்து டிக்கெட் இல்லைன்ற மாதிரி சொல்லிடணும், ஓகேவா? அண்ட் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் அப்படின்ற அந்த இதில் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. சோர்ஸு, டெஸ்டினேஷன், அதாவது ஏ டு டி, ஏ டு இ அதெல்லாம் இருக்குல்ல, அது. அப்புறம் நம்பர் ஆஃப் சீட்ஸு, எத்தனை சீட் வேணால் புக் பண்ணிக்கலாம் சொன்னால அது. அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட்டஸ் இருக்கணும், புக்குடா, கேன்சல்டா, வெயிட்டிங் லிஸ்ட்டா, அந்த ஸ்டேட்டஸ் இருக்கணும், அவ்வளோதான். டிக்கெட் ஷுட் பி கேன்சல்ட் யூஸிங் பிஎன்ஆர். அதாவது நம்ம ஒரு டிக்கெட்டை கேன்சல் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பிஎன்ஆரை வச்சு தான் நம்ம வந்து இன்புட்டாக வாங்கணும். பிஎன்ஆரை வச்சு தான் அந்த டிக்கெட்டை வந்து நம்ம கேன்சல் பண்ணுறதுக்கான ஸ்டெப்பு வந்து கொண்டு போகணும், ஓகேவா? பிஎன்ஆர் வாங்கி நம்ம இது பண்ணுறோம்ல, கேன்சல் பண்ணுறோம்ல, அப்போ வந்து நம்ம பார்சலாக கூட கேன்சல் பண்ணிக்கலாம்,
எப்படின்னா இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஏ டு இ வந்து 8 சீட் புக் பண்ணிட்டாரு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவருக்கு வந்து தேவையில்ல. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் பண்ணுவானுங்க பார்த்தீங்களா, நம்ம வந்து டூர்லாம் பிளான் பண்ணிட்டோன்னா ஸ்டார்டிங்கில் வரேன்ருவானுங்க. நம்ம அவசரப்பட்டு புக் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான். ஒருத்தராக கலந்து போயிடுவானுங்க. அந்த மாதிரி வந்து ஒன்றா ஒருத்தர் வந்து கேன்சல் பண்ணிட்டு வரலாம் அப்படின்றாங்க. மொத்தமாக கேன்சல் பண்ண அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து 8 புக் பண்ணிட்டாருன்னா அதுக்கப்புறம் வந்து அதில் 2 மட்டும் பார்ஷலாக கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்தது 1 மட்டும் பார்ஷலாக கேன்சல் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அப்படியும் பண்ணிக்கலாம், ஃபுல்லாகவும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுதான் மேட்ரு. ஓகே. அண்ட் வந்து முக்கியமான மேட்ரு என்னென்னா, வெயிட்டிங் லிஸ்ட் வந்து 2 இருக்கணும். ஓகேவா? இப்போ வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்கல்ல, இப்போ ஏ டு டி வந்து அவங்க வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்கன்னா 2 டிக்கெட் வச்சுட்டு இருக்காங்கன்னா, நம்ம வந்து என்ன பண்ணணும், இப்போ ஏ டு டியில் வந்து ஒரு 2 டிக்கெட் ஃப்ரீ ஆகுது அப்படின்னா, இப்போ இவர் வந்து 8 புக் பண்ணியிருக்கான், என் 2 ஃப்ரெண்டு வந்து வரலன்னு சொல்லிட்டான். ஸோ வந்து நான் 2 கேன்சல் பண்ணுறேன். ஓகேவா? அப்போ வந்து 6 தான் நான் புக் பண்ணியிருக்க மாதிரி அர்த்தம். 2 கேன்சல் பண்ணிட்டேன், 2 வந்து ஃப்ரீயாக இருக்குது. இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்டில் அதே ஏ டு டி வரைக்கும் 2 புக் பண்ணுற ஒருத்தர் வந்து வெயிட் பண்ணியிருந்தாருன்னா, 2 புக் பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாருன்னா அவருக்கு வந்து கொடுத்துடணும் டிக்கெட்டை. அந்த 2 டிக்கெட்டை அவருக்கு கொடுத்துடணும். அவருக்கு ஓகே இன்னும். ஓகேவா? அண்ட் வந்து லைக் இதே மாதிரி வந்து 2 டிக்கெட் புக் பண்ணியிருக்காரு, ஆனால் 1 தான் அவைலபிளாக இருக்குது, அப்படிலாம் கொடுக்கக்கூடாது. 2 டிக்கெட் புக் பண்ணியிருக்காரா, அந்த 2 டிக்கெட் இருந்தால் வெயிட்டிங்லேருந்து புக்கிங்கில் தூக்கி போட்டுடணும். இது வந்து நம்ம அதை கேன்சல் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக நடக்கணும். அது கேன்சல் பண்ணிட்ட உடனே அடுத்ததே வந்து அதுவே சொல்லணும், இந்த மாதிரி வந்து வெயிட்டிங் லிஸ்ட்லேருந்து ஒருத்தர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து நம்ம பண்ண போகிறோம். அண்ட் வந்து மோஸ்ட்டாக அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. உங்களுக்கு இன்னும் வந்து கிளியராக நான் சொல்கிறது புரியல அப்படின்னா, கொஸ்டின் பேப்பரே வந்து நான் கிட்டப் லிங்க் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் கொஸ்டின் பேப்பர் சொல்லிட்டு லிங்க்கு போடுறேன். அதில் போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபுல் கொஸ்டினுமே இருக்கும் தெளிவாக. ஓகேவா? ஓகே, உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம முன்னாடி போட்டதை விட கஷ்டம் கிடையாது. ஏன்னா முன்னாடி வந்து ஆர்ஏசி இருக்குன்னாங்க, வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குன்னாங்க. அது வந்து ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி போகிற மாதிரி இருக்கும். பட் இது வந்து முடிஞ்சளவுக்கு நான் வந்து சிஸ்டம் டிசைன் பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணி போட்டிருக்கேன். நம்ம அதெல்லாம் வந்து அந்தமாரி ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டோம். ஜஸ்ட்டு வந்து லாஜிக்கில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்போம். ஸோ பழைய வீடியோஸ் பார்க்கறதா இருக்கும்போது நீங்கள் அந்த லாஜிக் எடுத்து நீங்கள் வந்து நீங்கள் சிஸ்டம் டிசைன் பிரின்சிபல்ஸுக்கு கீழே வர மாதிரி நீங்கள் வந்து கோட் பண்ணணும். ஓகேவா? பட் இது வந்து நான் மேக்ஸிமம் சிஸ்டம் டிசைனுக்குள்ளே கொண்டு வர பார்த்துருக்கேன். ஏன்னா வந்து நம்ம லாஜிக் மட்டும் அவங்க செக் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு லாஜிக் தான் செக் பண்ணுவாங்க. அது ஓகே, எப்படி அவன் அப்ரோச் பண்ணுறான் அப்படி சொல்லிட்டு. பட் ஸ்டில் வந்து நீங்கள் எந்தெந்த கீவேர்ட்ஸ் ப்ரைவேட் போடுறீங்க, என்கேப்சுலேஷன் எப்படி யூஸ் பண்ணுறீங்க, ஊப்ஸ் கான்செப்ட்லாம் எந்த அளவுக்கு நீங்கள் கிளியராக இருக்கீங்கன்னு பார்ப்பாங்க. அதுதான் சிஸ்டம் டிசைன், அந்த மாதிரியும் பார்ப்பாங்க. ஸோ அதுவும் வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, சரி, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கோடை போய் பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து அவுட்புட்டு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அவுட்புட் வந்து பார்த்துடலாம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், இது எப்படி ஒர்க் ஆகுது என்னன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஃபஸ்ட் எடுத்தோடனே அதான் 3 ஆப்ஷன் இருக்குது, புக் டிக்கெட், கேன்சல் டிக்கெட் அண்ட் பிரிண்ட் சார்ட்டு. நான் ஃபஸ்ட்டு பிரிண்ட் சார்ட் பண்ணுறேன். அவுட்புட் எப்படி இருக்குன்றதை வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் புக்குடு டிக்கெட்ஸ் எல்லாமே இங்கே பிரிண்ட் பண்ணிடுவேன். அடுத்து கேன்சல்டு டிக்கெட்ஸு, அதுக்கடுத்து வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற டிக்கெட்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நான் பிரிண்ட் பண்ணுவேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சீட் அவைலபிலிட்டி, அதாவது ஏபிசிடிஇ இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நான் ஒரு அரேவாக எடுத்துக்கிட்டேன். ஸோ நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும், ஏபிசி, இது டி, இது இ, அந்த மாதிரி. ஓகேவா? இப்போ வந்து எல்லாத்துலேயுமே 8 சீட்டு இருக்குது. யாருமே எதுவுமே புக் பண்ணல, அதனால் 8 சீட்டு இருக்குது. நான் எங்கே இருந்தனாலும் சிலேருந்து இ 8 சீட் புக் பண்ணலாம், ஏலேருந்து இக்கு 8 சீட்டு புக் பண்ணலாம், எங்கே இருந்தாலும் இப்போ நான் புக் பண்ணலாம். ஓகேவா? அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸ் புக்குடு. ஸோ நீங்கள் அந்த கொஷின் பேப்பர் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து எப்படின்னா, இப்போ வந்து ஏலேருந்து டி வரைக்கும் 3 சீட் புக் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஸ்டார் வரணும். இந்த 3த்துலேயுமே டி வரைக்கும் அப்படியே ஸ்டார் வரணும். அடுத்து டியிலேருந்து இ 2 சீட் புக் பண்ணாங்கன்னா 2 ஸ்டாரு 2 ஸ்டார், அந்த மாதிரி. புரியுதா உங்களுக்கு? ஸோ அதே மாதிரி தான். அண்ட் வந்து இது ஏ டு இ வந்து 8 சீட் புக் பண்ணாங்கன்னா அப்படியே ஃபுல்லாகவே ஸ்டார் ஆயிரும். அப்படியே ஏலேருந்து இ வரைக்கும் ஃபுல் சீட்டையும் புக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இதுதான் அவுட்புட்டு. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து புக் டிக்கெட் பண்ணலாம். சோர்ஸ் கேட்குது. சோர்ஸ் வந்து ஏ கொடுக்குறேன், டெஸ்டினேஷன் வந்து டி கொடுக்குறேன். சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 8 சீட் நான் புக் பண்ணிடுறேன். ஓகேவா? இங்கே அவுட்புட் பார்த்தீங்கன்னா டிக்கெட் புக்குடு, யுவர் பிஎன்ஆர் நம்பர் இஸ் 1. ஓகேவா? நான் வந்து இன்னொரு வாட்டி புக் பண்ணுறேன். இப்போ வந்து நான்
டி சோர்ஸாக வச்சுட்டு இ வந்து டெஸ்டினேஷனாக வச்சுக்கிறேன். 8 சீட் புக் பண்ணுறேன். ஏன்னா இப்போ ஏ டு டி வந்து நான் 8 சீட் புக் பண்ணிட்டேன். கரெக்டாக? அப்போது டி டு இ வந்து எனக்கு 8 சீட் அவைலபிளாக தான் இருக்கணும், பிரச்சனை இருக்காது. ஏன்னா இவனுங்க ஏ டு டி புக் பண்ணிட்டு டிலே இறங்கிடுவானுங்க எல்லாம். அப்போ டி வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். அப்போ டியில் தான் ஏறுவேன் நான் 8 சீட்டு, 8 பேர் ஏறுவோம். ஸோ டி டு இ 8 சீட். ஸோ நான் என்ட்ரு கொடுத்துட்டேன்னா டிக்கெட் புக்குடு ஒரு பிஎன்ஆர் நம்பர் இஸ் 2. ஓகே, இங்கே வந்து ஆட்டோ ஜென்ரேட் ஆகுது பார்த்தீங்களா, 1 2ன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம பிரிண்ட் ஷார்ட்டை இப்போ பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டிக்கெட் புக்குடு. ஸோ டிக்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தந்த டீட்டெயில்ஸ் இருக்கணும்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, பிஎன்ஆர் நம்பரு. ஆக்சுவலாக பிஎன்ஆர் நம்பர் சொல்ல அதை நம்மளே ஆட் பண்ணிக்கிட்டோம். சோர்ஸு, டெஸ்டினேஷனு, சீட்ஸு, டிக்கெட் ஸ்டேட்டஸ். ஸோ இந்த 4 டேட்டாஸுமே இருக்குது. ஸோ ஏ டு டி வந்து 8 சீட் புக் பண்ணியிருக்கேன், டி டு இ 8 சீட் புக் பண்ணியிருக்கேன், பிஎன்ஆர் நம்பரும் இருக்குது. கேன்சல் இது வரைக்கும் எதுவுமே கேன்சல் பண்ணல, அதனால் எம்டி. ஸோ டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்லேயும் எதுவுமே கிடையாது. இங்கே சீட் அவைலபிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம ஏலேருந்து இ வரைக்கும், ஏலேருந்து டி வரைக்கும் புக் பண்ணியிருக்கோம், 8 சீட் அவைலபிளாக இல்லை. அண்ட் டி டு இயும் புக் பண்ணியிருக்கோம், அவைலபிளாக இல்லை. இங்கே ஏன் லாஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குன்னா லாஸ்ட்டில் இறங்கிடுவாங்க. கரெக்டாக? சப்போஸ் எஃப்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குது வச்சுக்கோங்களேன், இலேருந்து என்னால் 8 சீட் புக் பண்ண முடியணும். கரெக்டு தானே? அந்த மாதிரி தான் இங்கேயும் நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஏ டு டி வந்து 8 சீட் புக் பண்ணிட்டோம்ல, அப்போ வந்து இது 3மே 0வாக இருக்கும். ஏபிசி 3மே 0வாக இருக்கும். டி வந்து 8ஆக தான் இருந்திருக்கும். ஏன்னா அப்போ வந்து 8 சீட் அவைலபிளாக இருக்கும், இறங்கிடுவாங்க, டியில் இறங்கிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து டியிலேருந்து நான் இ புக் பண்ணியிருக்கேன் 8 சீட்டு. ஸோ அதனால் எனக்கு டியில் சீட்டு இல்லை, இயில் வந்து அவனுங்க இறங்கிடுவானுங்க, அதனால் எனக்கு சீட்டு இருக்கும், இயில் 8 சீட் இருக்கும். ஓகேவா? ஆனால் வந்து சீட்ஸ் புக்குடும் உங்களுக்கு இது தெரியுது பாருங்கள். இப்போ வந்து ஏபிசி ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக இருக்கும், ஏபிசி வந்து ஃபுல்லாகும், டி வந்து ஃபஸ்ட்டு லைக் புக்கடாக இருக்காது. ஏன்னா வந்து நம்ம இங்கே சொன்ன இதே லாஜிக் தான். இந்த இடத்துல வந்து நமக்கு டி வந்து ஏறணும் பார்த்தீங்களா. ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து நம்ம மைனஸ் பண்ணக்கூடாது, 8ன்றது அப்படியே தான் இருக்கணும், அவைலபிள் இருக்கணும் இங்கே சீட்ஸ். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னவாக இருக்குன்னா ஏபிசியில் மட்டும் அந்த ஸ்டார் இருந்திருக்கும். புக்குடு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் டி புக் பண்ணக்கப்புறம் தான் இங்கே வந்து டியில் வந்து ஸ்டார் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்து இன்னும் தெளிவாக சொல்கிறேன் நான். இப்போ தான் நான் கேன்சல் டிக்கெட் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நம்ம கேன்சல் பண்ணுவோம். கேன்சல் பிஎன்ஆர் நம்பர் கேட்குது பாருங்கள். கேன்சல் டிக்கெட்டுக்கு ஆப்ஷன் 2 கொடுத்தோடனே பிஎன்ஆர் நம்பர் கேட்குது. பிஎன்ஆர் வந்து நான் 1 ஏன்னா கேன்சல் பண்ணுறேன். எத்தனை சீட் கேன்சல் பண்ணணும்னு கேட்குது. இது ஏன் கேட்குதுன்னா நம்ம பார்ஷல் கேன்சலேஷனும் வந்து அக்செப்ட் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருந்தோம்ல. நான் கூட இந்த ஃப்ரெண்ட்ஸு டூர் அதெல்லாம் சொன்னேனே. ஸோ அந்த மாதிரி இப்போ நான் வந்து இப்போதைக்கு நான் ஃபுல்லாகவே 8 சீட்டையுமே நான் கேன்சல் பண்ணுறேன். ஓகே, கேன்சல்டு டிக்கெட் பிஎன்ஆர் 1 கேன்சல் ஆகிடுச்சா. இப்போது வந்து நான் பிரிண்ட் சார்ட் பண்ணேன்னா இங்கே பாருங்கள், புக்குடில் பிஎன்ஆர் 2 மட்டும்தான் இருக்குது, டி டு இ 8 சீட் மட்டும்தான் இருக்குது. இங்கே வந்து கேன்சல்டில் பார்த்தீங்கன்னா பிஎன்ஆர் 1 இருக்குது, டிக்கெட் ஸ்டேட்டஸ் மாதிரி இருக்குது பாருங்கள், கேன்சல்டு, வெயிட்டிங் லிஸ்ட்டில் எதுவும் கிடையாது. அண்ட் இங்கே வந்து ரெஸ்டோரி இருக்குது. கரெக்டாக? ஏ டு டியில் இருக்கிற 8 சீட்டை நான் கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு அந்த சீட்ஸ் ஃபுல்லாக அவைலபிளாக இருக்கணும். கரெக்டாக? டியில் அவைலபிளாக இருக்கக்கூடாது. ஏன்னா டியில் தான் நான் ஏற்கனவே புக் பண்ணியிருக்கேன் 8 சீட்டு. கரெக்டாக? ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. ஏலேருந்து சி வரைக்கும் புக்கிங்ஸ் எதுவுமே இல்லை, எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்குது. டியில் மட்டும் 8 சீட் புக் ஆகிடுச்சு. ஈயில் வந்து அவனுங்க இறங்கிடுவானுங்க, டியில் ஏறினவனுங்க ஈயில் இறங்கிடுவானுங்க. அதனால் ஈலையும் அவைலபிள் இருக்குது, 8 சீட் அவைலபிள் இருக்குது. அதனால் இங்கே எம்டியாக இருக்குது. ஸோ இதுவும் நம்ம ரிலேட் பண்ணிக்க வேண்டியதான். ஆக்சுவலாக இதை வச்சு தான் நான் வந்து இதையே பிரிண்ட் பண்ணுறேன். அது வந்து நான் கோடில் காமிக்கிறேன். ஓகேவா? இது வந்து சீட் அவைலபிலிட்டி மீதி எவ்வளோ இருக்குது அப்படின்றது, இது வந்து எதெல்லாம் புக்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இங்கே வந்து 0 இருக்குதுன்றதால அப்போ இங்கே 8 சீட்டுமே புக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதனால தான் புக்குடில் டியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக புக் ஆகிருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம பார்ஷல் கேன்சலேஷன் பண்ணி பார்ப்போம். பிஎன்ஆர் 2 இருக்குல்ல, அதாவது டி டு இ. ஸோ அதுதான் புக்குடு மட்டும்தான் இதில் இருக்கும், சீட்ஸ் புக்குடில். கரெக்டாக? கேன்சலில் வந்து நீங்கள் கண்டுக்காதீங்க, புக்குடு மட்டும் தான் நம்ம பார்க்கணும். ஸோ புக்குடில் வந்து டி டு இ 8 சீட்டு, டி டு இ 8 சீட் நான் புக் பண்ணியிருக்கேன். இப்போ நான் பார்ஷலாக அதை கேன்சல் பண்ண போகிறேன். பிஎன்ஆர் நம்பர் வந்து 2 கரெக்டாக? ஓகே, பிஎன்ஆர் நம்பர் 2,
சீட்ஸ் 8 சீட்டில் வந்து நான் 4 கேன்சல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே என்ன வருது, பார்ஷியலி கேன்சல்டு PNR2. ஸோ இதை நம்ம தெளிவாக சொல்லணும் அவுட்புட்டில். ஓகே, பார்ஷலாக என்ன தான் கேன்சல் ஆகிருக்குன்னு நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 4 சீட் கேன்சல் பண்ணதால் 4 சீட்டு கேன்சல் ஆயிடுச்சு. ஓகேவா? இங்கே வந்து உங்களுக்கு தெரியும் 4 சீட்டாக மாறிடுச்சு பாருங்கள், கேன்சல் ஆகிடுச்சு. ஆனால் ஸ்டேட்டஸ் வந்து புக்குடு தான், ஏன்னா பார்ஷியல் கேன்சலேஷன் தானே பண்ணியிருக்காங்க. ஸ்டேட்டஸ் வந்து புக்குடு தான். ஓகேவா? அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்போஸ் இந்த PNR2 கேன்சல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 4த்தையுமே கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கேன்சல்டில் வரும்போது இங்கே வந்து சீட்ஸ் வந்து 8ஆக மாறணும் கரெக்டாக. ஏன்னா ஏற்கனவே வந்து 4 சீட் நம்ம கேன்சல் பண்ணியிருக்கோம். அது பார்ஷியல் கேன்சலேஷனை நான் அவுட்புட்டில் காமிக்கல, அவ்வளோதான். பட் வந்து நான் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த PNR நம்பர் வந்து பார்த்திங்கன்னா பார்ஷலாக 4 சீட் கேன்சல் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி. நான் வந்து இதை வந்து நான் கேன்சல் பண்ணும்போது, ஃபுல்லாக கேன்சல் பண்ணும்போது, நான் கேன்சல்டில் காமிக்கும் போது எனக்கு டோட்டல் கேன்சல் ஆன சீட்டுமே வரணும். வெறும் 4ன்னு பிரிண்ட் ஆகக்கூடாது, 8ன்னு பிரிண்ட் ஆகணும். ஏன்னா முன்னாடியே நான் 4 கேன்சல் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நான் லாஜிக் உள்ளே வந்து நான் அதை எழுதியிருக்கேன். அதை நான் லாஜிக் காமிக்கும் போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து இதையும் நான் கேன்சல் பண்ணுறேன்னு வச்சுப்போம். PNR நம்பர் 2 4 சீட் தான் இருக்குது, 4த்தையுமே கேன்சல் பண்ணிட்டேன். கேன்சல்டுன்னு வந்துச்சு. இப்போ பார்ஷலாக கேன்சல் பண்ணும்போது எப்படி வந்தது, பார்ஷலி கேன்சல்டு. ஃபுல்லாக கேன்சல் பண்ணும்போது கேன்சல்டு, அவ்வளோதான். இப்போ வந்து பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ நம்ம எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டோம். புக்குடில் ஒன்றுமே இல்லை, அதனால தான் இங்கே வந்து எம்டியாக இருக்குது. எல்லா சீட்டுமே ஃப்ரீயாக இருக்குது. இங்கே பாருங்கள், அவைலபிலிட்டி ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் எங்கள் PNR நம்பர் 2 8 சீட் வந்துருக்கு பார்த்தீங்களா கரெக்டாக. இங்கே இருக்கும்போது 4 தான் இருந்தது, 4 பார்சல் கேன்சல் ஆகிருந்தது. டோட்டலாக கேன்சல் பண்ணும்போது நம்ம வந்து இந்த ஹிஸ்ட்ரியை காமிக்கணும், கேன்சல்டு ஹிஸ்ட்ரி வந்து நம்ம காமிக்கணும் கரெக்டாக. 8 சீட்டை மொத்தமாக கேன்சல் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். அது எப்படி கேன்சல் பண்ணியிருந்தாலும் சரி. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து இதுக்கான கோடு வந்து ஃபஸ்ட் நம்ம பார்த்துருவோம். ஸோ இதுதான் வந்து நம்ம கோடு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிளாஸஸ்லாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேட்டா கிளாஸ் மாதிரி. எதுக்குன்னா ஜஸ்ட்டு அந்த டிக்கெட்டோட சோர்ஸு, டெஸ்டினேஷன், சீட்ஸ், இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருந்தேன்ல அது. அண்ட் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இனம். எதுக்குன்னா வந்து புக்குடா இல்லை வந்து கேன்சல்டா, வெயிட்டிங் லிஸ்ட்டா அப்படின்னு பார்க்கறதுக்காக. ஸோ டிக்கெட் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஒரு இனம் இருக்குது. டிக்கெட் வந்து நார்மல் கிளாஸ், டிக்கெட் கிளாஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக் வேரியபிள் PNR ஜென்ரேட்டரு. ஏன்னா வந்து ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணியிருக்கோன்னா பெர்சிஸ்ட் ஆகும். ஸ்டார்டிங்லேயே வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் எல்லாமே வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ அது வந்து லைக் ப்ரோக்ராம் ஃபுல்லாக பெர்சிஸ்ட் ஆகிறதுக்காக. ஸோ இதுலேருந்து PNR ஜென்ரேட்டர் வந்து PNR நம்பரில் போட்டு நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். ப்ளஸ் பண்ணி அடுத்தடுத்து அப்படியே யூஸ் பண்ணிப்போம். ஸோ இதுதான் PNR ஜென்ரேட்டர். ஓகே, ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட டிக்கெட் சிஸ்டம் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்வென்ட்ரி மாதிரி. அதாவது எப்படின்னா, ஏன் அதை நான் இன்வென்ட்ரின்னு சொல்கிறேன்னா, இதில் தான் வந்து எல்லா டேட்டாஸுமே நம்ம யூஸ் பண்ண போகிற டேட்டாஸ் வந்து எல்லாமே இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன இருக்குன்றது பாருங்கள். டிக்கெட்ஸ் புக்குடு, அது வந்து ஒரு ஹேஷ் மேப்பு. இதில் வந்து நான் புக்குடு டிக்கெட்ஸ் வந்து நான் இதில் ஸ்டோர் பண்ணுவேன். அண்ட் டிக்கெட் கேன்சல்டு, இதுவும் ஒரு ஹேஷ் மேப். வெயிட்டிங் லிஸ்ட்டு, இது வந்து ஒரு கன்கரண்ட் ஹேஷ் மேப்பு. இதை ஏன் யூஸ் பண்ணுறேன்றதை வந்து நான் ஃப்ளோவில் பார்க்கும்போது சொல்கிறேன். ஓகே, அண்ட் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நான் காமிச்ச அரே, சீட்ஸ் அவைலபிள் அரே A to E 5 ஸ்டேஷனுக்காக அந்த அரே சைஸ் வந்து 5. இது வந்து பார்ஷலி கேன்சல்டை வந்து நான் ஸ்டோர் பண்ணி நான் பிரிண்ட் பண்ணி காமிச்சேன்ல, கேன்சல்டு ஹிஸ்ட்ரி வந்து அப்போ தான் கரெக்டாக வருன்ற மாதிரி. ஸோ அது வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி யூசேஜ் எப்படி ஆகுதுன்றதை வந்து நம்ம பார்ப்போம். அண்ட் இது வந்து சீட்ஸ் புக்குடு. இது எதுக்குன்னா வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் 2 சீட்ஸ் தானே இருக்கணும், அதை ட்ராக் பண்ணுறதுக்காக. ஓகே, அண்ட் இந்த டிக்கெட் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள்டன், அதாவது ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் மட்டும்தான் அதில் க்ரியேட் பண்ண முடியும். அதுவும் இது ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டரு. இதுக்குள்ளே ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணி அதை வந்து கெட் இன்ஸ்டன்ஸ் மூலயமா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதுதான். அண்ட் வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக் தேவையில்லை. ஏன்னா வந்து நம்ம ஒன்று ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணோம், இல்லை வந்து சிங்கிள்டன் யூஸ் பண்ணோம்,
எதுக்குன்னா வந்து லைக் இது பர்சிஸ்ட் ஆகிறதுக்காக டேட்டாஸ். ஸோ நம்ம சிங்கிள்டன் யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணால் தேவையில்லை, இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். அது ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுவாங்க லார்ஜ் ஸ்கேல் சிஸ்டம்ஸ்லலாம். ஏன்னா வந்து பெரிய பெரிய சிஸ்டம்லாம் பார்த்தீங்கன்னா குளோபலி அவைலபிள் ஆகிடும் இந்த ஸ்டாட்டிக். ஐ மீன் வந்து ஸ்டாட்டிக் பூல் வந்து லோட் ஆகிறதுக்கு அது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸாக இருக்கலாம். ஏன்னா ஹோல் சிஸ்டமுக்கே வந்து இந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்துக்குமே ஸ்டாட்டிக் போட்டோன்னா ஸ்டாட்டிக் பூல்லே இனிஷியல் டைமில் எல்லாமே லோட் ஆகும்போது நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கும்ல. ஸோ அதுக்காக வந்து ஸ்டாட்டிக் வந்து மெயினாக லார்ஜ் ஸ்கேல் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் இந்த அப்ளிகேஷனில் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. பட் வந்து நான் எதுக்கும் சிங்கிள்டனே யூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இது வந்து ஒரு ஆக்சஸ் இன்வென்ட்ரி தான், ஏன்னா வந்து நமக்கு எல்லாமே இருக்குது. அதுவும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா இதோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா சீட்ஸ் வந்து மேனேஜ் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது தான். ஓகேவா? இந்த எல்லாமே ஆட் டு புக் டிக்கெட்ஸு எல்லாமே செக் சீட் அவைலபிலிட்டி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் பண்ணுறது டிக்கெட் சிஸ்டம் மட்டும்தான். ஸோ இதோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னதுன்னா சீட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறது, புக்குடு, வெயிட்டிங் லிஸ்ட்டு, கேன்சல்டு எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறது தான் இதோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, இப்போ வந்து நம்ம புக்கிங்க்கு வருவோம். ஸோ இது வந்து புக்கிங் கிளாஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு புக் டிக்கெட் அப்படின்ற மெத்தட் தான். இதோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஜஸ்ட்டு வேல்யூ எடுத்து நம்ம புக் பண்ணுறது, அவ்வளோதான் இதோட ரெஸ்பான்சிபிலிட்டி. கேன்சலிங்க்கு வேல்யூவை எடுத்து கேன்சல் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து கேன்சலோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நான் ஏன் அது ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லிகிட்டு இருக்கேன்னா, ஆக்சுவலாக சிஸ்டம் டிசைன் படி வந்து பார்த்திங்கன்னா சாலிட் பிரின்சிபிள்ஸ்னு ஒரு 5 பிரின்சிபிள்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரின்சிபிள். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கிளாஸுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இருக்கணும் அப்படின்றாங்க. இப்போ நான் சொன்னது எல்லா கிளாஸுக்குமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இருக்குது, கரெக்டாக? ஸோ அது வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே, அண்ட் இதில் வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம், டிக்கெட் புக்கிங்லேயும் சரி கேன்சலிங்லேயும் சரி நான் வந்து அந்த டிக்கெட் சிஸ்டம் இன்வென்ட்ரியவே வந்து நான் இதுக்குள்ளே வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஹேஸ் அ ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரிஞ்ச மாதிரி டிக்கெட் சிஸ்டம் வந்து அது ஒரு இன்வென்ட்ரி, அது ஒரு சிங்கிள்டன் கிளாஸு. ஸோ அந்த யூசேஜ் வந்து எனக்கு புக்கிங் கேன்சலிங்கில் இருக்கும்ல, அந்த டேட்டா யூசேஜ். ஸோ அதுக்காக வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி யூஸ் பண்ணல, ஐ மீன் இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணி நான் யூஸ் பண்ணல. அதுக்கு பதிலாக வந்து அக்ரிகேஷன் மூலயமா யூஸ் பண்ணுறேன். அதாவது ஹேஸ் அ ரிலேஷன்ஷிப், டிக்கெட் புக்கிங் ஹேஸ் டிக்கெட் சிஸ்டம். ஓகேவா? ஸோ இது மூலயமா நான் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை வந்து நான் லைக் புக்கிங் அண்ட் கேன்சலிங் வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் அப்போவே வந்து நான் கெட் இன்ஸ்டன்ஸ் மூலயமா சிங்கிள்டன் இன்ஸ்டன்ஸ் வந்து நான் எடுத்து இதில் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து இது வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக நம்ம வந்து புக்கிங்கில் வந்து ஃபுல் ஆகிடுச்சுன்னா வெயிட்டிங் லிஸ்ட் தள்ளி விடுவோம்ல. ஸோ அந்த லாஜிக் எல்லாமே இங்கே இருக்குது. இது வந்து வெயிட்டிங் லிஸ்ட் மேனேஜர் எதுக்குன்னா வந்து பார்த்திங்கன்னா புக்கிங்லேருந்து லைக் வெயிட்டிங் லிஸ்ட்லேருந்து புக்கிங்க்கு மேலே கொண்டு போகிறதுக்காக இது. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ளோவிலேருந்து பார்த்துடலாம். பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இன்புட் வாங்கணும். நம்ம வந்து சோர்ஸ் டெஸ்டினேஷன்லாம் என்ட்ரு பண்ணிட்டு எத்தனை சீட் புக் பண்ணுன்றதை பார்த்து நம்ம புக் பண்ணுறோம். ஓகேவா? டிக்கெட் புக்கிங்கில் நியூ டிக்கெட் புக்கிங் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறோம். அண்ட் வந்து booking.execute வந்து பண்ணிடுறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் புக்கிங்கில் இங்கே இருக்குது. ஓகேவா? பேசிக்காக நம்ம வந்து க்ரியேட் பண்ணும் போது எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம புக் டிக்கெட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடுறோம். அவ்வளோதான். ஸோ இந்த புக் டிக்கெட் உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா செக் சீட் அவைலபிலிட்டி அப்படின்ற மெத்தடில் வந்து இந்த டேட்டாஸ்லாம் அனுப்பி அந்த நான் அரே காமிச்சேன் பார்த்திங்களா, அந்த அரேயில் வந்து சீட்ஸ் வந்து சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் அந்த சீட்ஸ் கேட்குற சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கான்றதை செக் பண்ணோம். ஸோ இது எல்லா ஆப்ரேஷன்ஸுமே நான் சொன்ன மாதிரி டிக்கெட் சிஸ்டமில் தான் இருக்கே. அதுதான் வந்து சீட்ஸ் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுது. ஸோ நம்ம டிக்கெட் சிஸ்டம் செக் அவைலபிலிட்டி அதில் போய் நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து டிக்கெட் சிஸ்டம் கிளாஸு. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் செக் சீட் அவைலபிலிட்டி. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்றதை வந்து பாருங்கள். எல்லாமே வாங்கிட்டு சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் வந்து நான் ரன் பண்ணுறேன். கரெக்டாக? அதாவது இப்போ நான் A to D புக் பண்ணியிருக்கேன்னா ஏலேருந்து C வரைக்கும் ரன் பண்ணுறேன். ஏன்னா Dயில் வந்து அவங்க இறங்கிடுவாங்க, அது எனக்கு இப்போ தேவையே கிடையாது.
ஏ டு சி டியில் யார் புக் பண்ணிதானே எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து இந்த டெஸ்டினேஷன் வந்து டி தான். ஸோ அவன் இறங்குறவன் வந்து இறங்கிடுவான், அடுத்து டியில் புக் பண்ண வந்து ஏறிடுவான். அதனால் வந்து அதை நம்ம கணக்கில் எடுத்துக்க போகிறதே கிடையாது. அதனால தான் வந்து ஐ லெஸ் தென் ஈக்குவல்ட்டுன்னு போடாமல் லெஸ் தென்னே போட்டோம். அதாவது டெஸ்டினேஷன் முன்னாடி வரைக்கும் போனால் போதும், அது வரைக்கும் எனக்கு சீட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கான்னு பார்த்தா போதும். ஸோ உள்ளே வந்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன், சீட் அவைலபிள் இருக்கான்னு, சீட் அவைலபிள் வந்து அவன் கேட்குற சீட்டை விட கம்மியாக இருக்கான்னு பார்க்குறேன். இப்போ நான் ஏபிசி இந்த 3த்துக்குமே சீட் அவைலபிளாக இருந்தால் தான் என்னால் ட்ராவல் பண்ண முடியும். இப்போ வந்து ஏபியில் மட்டும் 8 சீட் இருந்துட்டு சியில் வந்து எனக்கு 5 சீட்டு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி என்னால் ட்ராவல் பண்ண முடியும்? சியில் வந்து யாரோ புக் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம், கரெக்டாக? அப்போ வந்து ஏ டு பியால் தானே போக முடியும் என்னால். ஸோ அதை வந்து கணக்கு பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து செக் பண்ணுறோம் டெஸ்டினேஷன் முன்னாடி வரைக்குமே. ஓகே, சீட்ஸ் எதுவுமே வந்து கம்மியாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் ட்ரூ வரும். சப்போஸ் நடுவில் ஏதாவது சீட் அவைலபிலிட்டி அவன் எதிர்பார்க்குற சீட்டோட கம்மியாக இருந்ததுன்னா ஃபால்ஸ் தான். ஓகே, ஸோ வந்து இது பாஸ் ஆகிடுச்சு, அவைலபிள் இருந்ததுன்னா நியூ டிக்கெட் க்ரியேட் பண்ணிடுறோம். ஈனம் மூலயமா டிக்கெட் ஸ்டேட்டஸ் எடுத்து போட்டுடுறோம். ஓகே, டிக்கெட் ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம், தேவையான டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டோம். இப்போது நியூ பிஎன்ஆர் அப்படின்ற ஒரு வேரியபிள் எடுத்து நமக்கு வந்து இந்த டிக்கெட்டில் வந்து ஆட்டோ ஜென்ரேட் ஆகிருக்கும்ல, அந்த பிஎன்ஆர் ஜென்ரேட்டர் மூலயமா பிஎன்ஆர் நம்பர் ஆட்டோ ஜென்ரேட் ஆகிருக்கும்ல. ஸோ அதை வந்து நம்ம எடுத்து நம்ம நியூ பிஎன்ஆரில் போட்டுக்கிட்டோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா புக்டு டிக்கெட்ஸில் போகிறதுக்காக தான். கீ வேல்யூ பேராக ஸ்டோர் பண்ணணுன்னு சொன்னல, ஆட் டு புக்டு டிக்கெட்ஸ் அந்த மெத்தடை நீங்கள் பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் புக்டு அப்படின்ற அந்த ஹேஷ் மேப்பில் வந்து ஸ்டோர் பண்ணுது. ஓகேவா? எது பிஎன்ஆரை கீயாக வச்சுட்டு, ஏன்னா பிஎன்ஆர் வந்து எப்போவுமே யூனிக்காக தான் இருக்க போகுது ஆட்டோமேட்டிக்கலி ஜென்ரேட்டடில். ஸோ டிக்கெட் வந்து புக்டு. ஓகே, ஸோ நம்ம புக்டில் போட்டாச்சு. இப்போது கரெக்டாக நம்ம இதையே கூட அப்படியே இங்கே போடலாம், ஜஸ்ட்டு இதே கெட் பிஎன்ஆர் நம்பர் கூட இப்படி போடலாம். பட் வந்து ரீயூசபிலிட்டி இங்கே இருக்குது. ஏன்னா நம்ம பிரிண்ட் பண்ணும்போது நம்ம இந்த இடத்துல நியூ பிஎன்ஆர் பிரிண்ட் பண்ணுறோம், டிக்கெட் புக்டு, யுவர் பிஎன்ஆர் நம்பர் இஸ் 1 2 3 அந்த மாதிரி. ஓகே, நம்ம இப்போ புக் பண்ணிட்டோம். பட் வந்து நீங்கள் சீட்ஸ் அவைலபிள் அறையை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக 8 சீட்டுமே அவைலபிளாக இருக்குதுன்னு காமிக்குது. நம்ம புக் பண்ணக்கப்புறம் சீட் அவைலபிலிட்டி நம்ம கம்மி பண்ணணும்ல. அவைலபிள் சீட் இப்போ 8மே புக் பண்ணிட்டாங்கன்னா வந்து ஏ டு சி வரைக்கும் நம்ம 0 ஆக்கணும்ல. ஸோ அந்த லாஜிக் வந்து இங்கே இருக்குது. ஜஸ்ட் அதே தான், சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் ரன் பண்ணி சீட்ஸ் அவைலபிள் மைனஸ் இவன் புக் பண்ண சீட்ஸ் மைனஸ் பண்ணிடுறோம். அண்ட் வந்து இந்த செக் சீட்டு, ஆட் டு புக்கு, டிக்ரீஸ் சீட் அவைலபிலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிக்கெட் சிஸ்டம் இன்வென்ட்ரி கிளாஸில் தான் இருக்குது. ஏன்னா அதுதான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுது. சரி, ஓகே, சக்ஸஸ்ஃபுல் சினாரியோவில் வந்து இது புக் ஆகிடும். சப்போஸ் சீட் அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னா, புக் பண்ண இடத்துல சீட் அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னா நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா எல் ஸ்பாட்குள்ளே வரணும். ஓகே, இது புக்காக வாய்ப்பு இல்லை, அப்போ நம்ம வெயிட்டிங் லிஸ்ட் உள்ள போக வாய்ப்பு இருக்கா அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். ஸோ பேசிக்காக வந்து நம்ம இங்கே என்ன செக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட் சிஸ்டம் டாட் சீட்ஸ் புக்டு. அதாவது நான் இதை வந்து நான் காமிச்சிருப்பேன் ஸ்டார்டிங்கில். டிக்கெட் சிஸ்டமில் சீட்ஸ் புக்டு அப்படின்றது வந்து லைக் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து எத்தனை சீட் இருக்குது அப்படின்றது. ஆக்சுவலாக நம்ம 2 சீட்ஸ் தான் நான் அலோவ் பண்ணோம், அதை ட்ராக் பண்ணுறதுக்காக நான் இங்கே வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நான் இங்கே சிம்பிளாக என்ன லாஜிக் பண்ணுறேன்னா, இவன் வந்து புக் பண்ணுற சீட் இருக்குல்ல, ஸோ அந்த கவுண்ட்டை வந்து நான் வந்து சீட்ஸ் புக்கோட நான் ப்ளஸ் பண்ணுறேன். ஸோ இது எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா, சப்போஸ் இனிஷியலாக வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் எதுவுமே இல்லைன்னா சீட்ஸ் புக்கோட வந்து 0 தான் இருக்க போகுது, எதுவுமே இல்லை. அப்போ தான் இவன் வந்து 2 சீட்ஸ் புக் பண்ணுறான் அப்படின்னா +2 பண்ணால் என்ன வரும், 2 தான் வரும். ஸோ வந்து அப்போ எனக்கு 2 அப்படின்னா அது வந்து ஓகே தான், எனக்கு பிரச்சனை இல்லை, 2 சீட்ஸ் வரைக்கும் புக் பண்ணலாம். அப்போது வந்து எனக்கு என்ன பண்ணோம், எல் ஸ்பாட்குள்ளே வந்துடும். சப்போஸ் ஆல்ரெடி வந்து இங்கே ஒரு சீட்டை வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது, ஏற்கனவே புக் பண்ணிட்டாங்க, இவன் வந்து 2 சீட் புக் பண்ணுறான் அப்படின்னா 1 + 2 3 ஆகிடும். எனக்கு ஆக்சுவலாக 2 தானே மெயின்டைன் பண்ணணும், 3 ஆகிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது உள்ளே வந்து நோ டிக்கெட்ஸ் அவைலபிள் காமிச்சிடும். பேசிக்காக வந்து 2ஆக தான் இருக்கணும். சப்போஸ் நான் இது வந்து நான் ஃபார்வேர்டே பார்த்துக்கிறேன். சப்போஸ் நான் அதை வெயிட்டிங் லிஸ்ட்டுக்குள்ளே போட்டுட்டேன்னா எனக்கு வந்து 2க்கு மேலே வருதா அப்படின்னு, மேலே வந்ததுன்னா பண்ணக்கூடாது. சரி 2க்குள்ளே தான் வருது அப்படின்னா வந்து எல் ஸ்பாட்டுக்குள்ளே போய்ட்டு இங்கே தான் வெயிட்டிங் லிஸ்ட்டோட இது. ஸோ வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு எலிஜிபிள் ஆகிடுச்சு கரெக்டாக எல் ஸ்பாட்டுக்குள்ளே வந்து. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா
வெயிட்டிங் லிஸ்ட் மேனேஜர் அப்படின்ற இந்த கிளாஸுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு வெயிட்டிங் லிஸ்ட் என்ட்ரி, அதாவது நம்ம என்ட்ரி இது வந்து நம்ம என்ட்ரி பண்ணோம் வெயிட்டிங் லிஸ்ட்டில். ஓகேவா? வெயிட்டிங் லிஸ்ட் அந்த மேப்புக்குள்ளே வந்து நம்ம போடணும். ஓகே, ஸோ நம்ம அந்த இதுக்குள்ளே போவோம். வெயிட்டிங் லிஸ்ட் மேனேஜர் கிளாஸு. ஸோ இந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட் என்ட்ரி, இதில் வந்து நான் டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டுறேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. அது எப்படி போடுறேன் அப்படின்னா, நம்ம வந்து புக்கிங் பண்ணோம் பார்த்தீங்களா, புக்கிங் வந்து க்ரியேட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணோம்ல, அதே மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட் இங்கே இருக்க பாருங்கள், வெயிட்டிங் லிஸ்ட் டேட்டா கிளாஸ். ஸோ அதில் வந்து இது எல்லாத்தையுமே போட்டுட்டு நான் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து இது பண்ணிடுவேன், ஆட் பண்ணிடுவேன். பேசிக்காக அதே கான்செப்ட் தான். ஆட் டு வெயிட்டிங் லிஸ்ட்னால் என்ன, இந்த மாதிரி டிக்கெட்டு, நியூ டிக்கெட் ஸ்டேட்டஸ் வெயிட்டிங் லிஸ்ட்டுன்னு போட்டு அங்கே நம்ம புக்குடுனே க்ரியேட் பண்ணல, ஜஸ்ட்டு டேட்டாஸ் மட்டும் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். புக்கிங்லேருந்து லிஸ்ட் மேனேஜருக்கு வந்தது. அண்டு இதை வெயிட்டிங் லிஸ்ட் என்ட்ரியிலேருந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆப்ஜெக்ட் மூலயமா வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு அனுப்பி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிடுறோம். அதில் வந்து நியூ டிக்கெட் க்ரியேட் பண்ணி ஸ்டேட்டஸ் வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டு அது வந்து வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்ற இந்த இதுக்குள்ளே வந்து இது பண்ணிடுது, ஹேஷ் மேப், கன்கரண்ட் ஹேஷ் மேப். ஸோ இது நான் எது கன்கரண்ட் யூஸ் பண்ணுறதை நான் சொல்கிறேன். இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து போட்டாச்சு நம்ம. ஓகேவா? ஸோ பேசிக்காக வந்து இப்படி தான் ஒர்க் ஆகும். அண்ட் வந்து நமக்கு இண்டிகேஷனும் பண்ணிவிடுது, வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஆட் ஆகிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த இடத்த தான் நமக்கு மெயினாக, ஏன்னா நம்ம சீட்ஸ் புக் பண்ணிட்டோம்ல, இந்த இடத்துல தான் அப்டேட் ஆகுது வெயிட்டிங் லிஸ்ட்டு. இப்போ ஒருத்தர் 2 சீட் புக் பண்ணிட்டான்னா இங்கே அப்டேட் ஆகிடும், ஒரு சீட் புக் பண்ணான்னா இங்கே அப்டேட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இங்கே வரும்போது நம்ம லைக் சீட்ஸ் புக்குடு ப்ளஸ் சீட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். ஸோ அது அப்டேட் ஆகிறது இங்கே தான். ஓகே, சீட்ஸ் புக்கு வந்து இங்கே இருக்குது. அது நீங்களாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த டிக்கெட் சிஸ்டம்லேருந்து தான் நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம் எல்லாத்தையுமே. எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு அந்த டிக்கெட் சிஸ்டம் அக்ரிகேஷன் வந்து இருக்குது. வெயிட்டிங் லிஸ்ட் மேனேஜர்லேயும் இருக்குது, புக்கிங் கேன்சலிங் மட்டும் இல்லை, இதுலேயும் இருக்குது. ஓகே, ஸோ பேசிக்காக இப்படி தான் நடக்குது வெயிட்டிங் லிஸ்ட் புக்கிங். ஸோ கேன்சலிங்கோட லாஜிக் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இதில் வந்து நம்ம 2 செலக்ட் பண்ண வச்சுக்கோங்களேன். கேன்சல் டிக்கெட் செலக்ட் பண்ணுறோன்னா பிஎன்ஆர் நம்பரும் எத்தனை சீட்ஸ் கேன்சல் பண்ணணுன்றதையும் கேட்கும் கரெக்டாக. ஸோ அதை வச்சு நம்ம வந்து அதே புக்கிங் மாதிரி கேன்சலிங்க்கும் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிடுறோம். அதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் மெத்தடு வந்து யூஸ் பண்ணுறோம் அந்த இடத்துல. ஸோ நம்ம டிக்கெட் கேன்சலிங் கிளாஸ்க்குள்ளே போனோன்னா, ஸோ அதே மாதிரி இதுவும் வந்து வச்சுருக்கு, டிக்கெட் சிஸ்டம் வந்து ஹேஸ் அ ரிலேஷன்ஷிப். ஓகே, ஸோ இப்போ இந்த எக்ஸிக்யூட் மெத்தடை நம்ம அங்கேருந்தே கால் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இது வந்து கேன்சல் டிக்கெட்டை வந்து கால் பண்ணோம். ஸோ பேசிக்காக கேன்சல் டிக்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிஎன்ஆர் வந்ததில்லை, நம்ம கிடச்சிச்சில்ல. ஸோ அதை வந்து நம்ம எடுத்து என்ன பண்ணுறோம், டிக்கெட் சிஸ்டமில் வந்து கெட் டிக்கெட்டு ஒரு மெத்தட் இருக்குது. அது என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த புக்குடு ஹேஷ் மேப் இருக்குல்ல, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஎன்ஆர் மூலிமா, அதாவது அந்த கீ மூலயமா அந்த டிக்கெட் எடுத்து கொடுக்கும், கேன்சல் பண்ணக்கூடிய டிக்கெட். ஸோ அந்த கெட் இது பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து டிக்கெட் சிஸ்டமில் தான் இருக்குது, இந்த லாஜிக் இருக்கிற மெத்தட் எல்லாமே. ஸோ கெட் டிக்கெட் பார்த்திங்கன்னா டிக்கெட்ஸ் புக்குடுன்றது ஹேஷ் மேப்பு, அதுலேருந்து எடுத்து கொடுத்துருச்சா. ஓகே, கேன்சலிங்க்கு வருவோம். ஸோ இந்த டிக்கெட் வந்து நல்லா இல்லைன்னா இது எல்லாமே நடக்கணும். நல்லா இருந்ததுன்னா டிக்கெட்ஸ் வித் பிஎன்ஆர் நாட் ஃபவுண்ட், அதாவது தப்பான பிஎன்ஆர் கொடுத்துறாங்கன்னு அர்த்தம். புக்கிங்லேயே அது கிடையாது அந்த மாதிரி. ஸோ டிக்கெட் நல்லா இல்லைன்னா பேசிக்காக வந்து நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த டிக்கெட் வந்தது பார்த்தீங்களா, கேன்சல் பண்ணக்கூடிய டிக்கெட்டில் அதிலேருந்து வந்து நான் எத்தனை டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருக்காங்க, சோர்ஸ் என்ன, டெஸ்டினேஷன் என்ன அப்படி சொல்லிட்டு வந்து நான் இது வந்து ஒரு டிக்கெட் ஆப்ஜெக்ட் தானே. ஸோ நான் கெட்டர் ஸ்டேட்டஸ்லாம் வந்து அந்த டிக்கெட் ஆப்ஜெக்ட்லேயே இனிஷியலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து அந்த டிக்கெட்டு கிளாஸு. ஸோ இதுலேருந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன், தனித்தனியாக வேரியபிள் வச்சுக்கிறேன். ஸோ நான் என்ன செக் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கேன்சல் பண்ணுறதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம்ல சீட்ஸ், இத்தனை சீட் என்ன கேன்சல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து புக்குடு சீட்ஸ், நம்ம ஆல்ரெடி அந்த டிக்கெட்டில் புக் பண்ண சீட்ஸை விட அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா தான் நான் பார்க்குறேன். ஓகேவா? சப்போஸ் நம்ம ஏற்கனவே அந்த டிக்கெட்டில் புக் பண்ணியிருந்த சீட்ஸ் வந்து 8, பட் நம்ம கேன்சல் பண்ண ரெக்வஸ்ட் பண்ணுற சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 தான் அப்படின்னா, அப்போது வந்து புக்குடு சீட்ஸ் தான் அதிகமாக இருக்குது. நம்ம வந்து பார்சலாக தான் நம்ம கேன்சல் பண்ண போகிறோம் கரெக்டாக. ஸோ அதுதான் பார்சல் கேன்சலேஷன். ஸோ புக்குடு சீட்ஸ் வந்து நம்ம ரெக்வஸ்ட் பண்ணுற சீட்டை விட, ஐ மீன் இந்த அளவுக்கு எனக்கு சீட்டு வந்து எனக்கு கேன்சல் பண்ணணும்,
அப்படின்னு நம்ம கொடுக்குற சீட்ஸை விட புக்குடு சீட்ஸ் வந்து அதிகமாக இருந்ததுன்னா நம்ம வந்து பார்சல் கேன்சலேஷன் தான் பண்ணி ஆகணும். 8 சீட்டில் 4 மட்டும் தான் நம்ம கேன்சல் பண்ணணும். ஸோ பேசிக்காக நான் வந்து என்ன பண்ணுறேன், அந்த டிக்கெட் ஆப்ஜெக்ட்லேயே வந்து செட் சீட்ஸை வந்து நான் மைனஸ் பண்ணிடுறேன். புக்குடு சீட்லேருந்து நம்ம கேன்சல் பண்ண வேண்டிய சீட்ஸை வந்து நான் மைனஸ் பண்ணிடுறேன். அவள் தான். ஸோ மைனஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல தான் வந்து நான் வந்து பேக்கப்புக்கு நம்ம வந்து கேன்சல் பண்ண சீட்ஸை வந்து நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். வித் அந்த டிக்கெட்டோட பிஎன்ஆர் நம்பரோடு சேர்த்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த அவுட்புட்டில் காமிச்சேன்ல, பேசிக்காக நம்ம வந்து பார்சல் கேன்சல் பண்ணும்போது அது எதுவுமே காமிக்காது. நம்ம கோட் படி அது எதுவுமே காமிக்காது. ஸோ என்ன காமிக்கணும்னா ஜஸ்ட்டு சீட்ஸ் மட்டும்தான், இதோ இந்த சேஞ்சஸ் மட்டும்தான் இருக்கும். ஆனால் வந்து இது புக்குடில் தான் இருக்கும், ஏன்னா அது பார்சலி கேன்சல்டு இந்த டிக்கெட்டு. ஸோ வந்து நம்ம ஒன்ஸ் இதை மறுபடியும் வந்து நம்ம இதே பிஎன்ஆரை வச்சு நம்ம ஃபுல்லாக கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா, புக்குடு சீட்ஸ் அளவுக்கே வந்து நம்ம சீட்ஸை கொடுத்து நம்ம மறுபடியும் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா, நான் என்ன பண்ணணும், லைக் அது வந்து கேன்சல்டுக்கு மூவ் ஆகிடும். கரெக்டாக மறுபடியும் கேன்சல் பண்ணால் நான் கேன்சலுக்கு தான் மூவ் பண்ணி ஆகணும். அதை வேறு வழி இல்லை, மொத்தமாக கேன்சல் ஆகிடுச்சு அந்த டிக்கெட்டே. ஸோ அந்த டைமில் வந்து நான் என்ன பண்ணணும், முன்னாடியே நம்ம பார்சலாக கேன்சல் பண்ண சீட்ஸோட கவுண்ட்டையும் சேர்த்துக்கணும் இதோட. ஏன்னா நம்ம இங்கே மைனஸ் பண்ணியிருக்கோம், முன்னாடியே மைனஸ் பண்ணிட்டோம்ல, அது டோட்டலாக கேன்சல் ஆகும்போது நம்ம அந்த பிஎன்ஆர் மூலயமா நம்ம ப்ரீவியஸாக எத்தனை சீட்ஸ் கேன்சல் பண்ணோம் அப்படின்றத எடுத்து இது கூடயே நான் அந்த டிக்கெட் கூடயே ப்ளஸ் பண்ணி அதுக்கப்புறம் நான் கேன்சலுக்கு போடுவேன், கேன்சல்டு ஹேஷ் மேப்புக்கு போடுவேன். ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக்கான ஐடியா. ஸோ அதுக்கு தான் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் முன்னாடியே. அண்ட் வந்து நான் வந்து இங்கே பிரிண்ட் பண்ணிக்கிறேன், பார்ஷலி கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் வந்து நம்ம புக்குடு சீட்ஸே வந்து நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே கொடுக்குறோன்னா நான் வந்து நார்மலாக ஃபுல்லாக கேன்சல் பண்ணுறேன். அது வந்து ப்ராசஸ் கேன்சலேஷன் அந்த மெத்தடில் வந்து நடக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் இங்கே என்ன பிலீவ் பண்ணுறேன் அப்படின்னா, கேன்சல் பண்ண கொடுக்குறவன் வந்து அவன் புக் பண்ண சீட்டை தான் மேக்ஸிமமாக கொடுப்பான் அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன். சப்போஸ் 8 சீட்டு புக் பண்ணியிருந்தான் அப்படின்னா, அவன் வந்து புக் பண்ணுறதுக்கான ரெக்வஸ்ட் வந்து 8 சீட்டாக தான் கொடுப்பான், 9, 10லாம் கொடுக்க மாட்டான் அப்படின்ற நம்பிக்கையில் தான் நான் அந்த செக்கை பண்ணல எதுவுமே. ஓகேவா? பட் உங்களுக்கு வேணுன்னா அதை பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நான் இங்கே வந்து புக்குடு சீட்ஸை விட கம்மியாக இருந்தால் பார்சல் கேன்சல் பண்ணுறேன். பட் வந்து அதர்வைஸ் வந்து எனக்கு அந்த மொத்த டோட்டல் புக்குடு சீட்ஸுமே தான் அவன் கேன்சல் பண்ண நினைக்கிறான்றது தான் என்னோடய அசம்ஷன். ஸோ அதனால் நான் வந்து ஜஸ்ட் எல்ஸ் பார்ட்டுக்குள்ளே மொத்த டிக்கெட்டையும் நான் கேன்சல் பண்ண போகிறேன். இப்போது இந்த ப்ராசஸ் கேன்சலேஷன் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, மொத்த டிக்கெட்டையும் வந்து ரிமூவ் பண்ணிடும், புக்குட்லேருந்து ரிமூவ் பண்ணி கேன்சலுக்கு வந்து அந்த டிக்கெட்ஸை அப்டேட் பண்ணி அந்த வேலையை பார்க்குறது இது. ஓகே. ஸோ இப்போ நான் கேன்சல் பண்ணும்போது இந்த இடத்துல நான் வரேன், நான் அந்த லாஜிக் பற்றி பேசினேன்ல. சப்போஸ் நான் இந்த டிக்கெட்டை வந்து ஏற்கனவே பார்சலாக கேன்சல் பண்ணி மறுபடியும் நுரடி பண்ணும்போது நான் வந்து ஃபுல்லாக கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து அதை செக் பண்ணுவேன். எல்லாத்துக்குமே பிஎன்ஆர் தான் கீ. ஸோ அந்த பார்ஷலி கேன்சல்டில் வந்து நான் அந்த சர்ச் பண்ணுவேன். அதில் வந்து பிஎன்ஆரும் சீட் நம்பரும் இருக்குது, எத்தனை சீட் நம்பர் கேன்சல் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. சப்போஸ் இதை நான் ஆல்ரெடி கேன்சல் பண்ணியிருந்ததுன்னா எனக்கு இந்த இடத்துல வந்துடும், சீட்ஸ் வந்து எத்தனை சீட்ஸ் வந்து ப்ரீவியஸாக கேன்சல் பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்துடும். இல்லைனா வந்து எனக்கு வராது. கரெக்டாக? ஸோ எனக்கு வந்து என்ன ஆகும், வராத பட்சத்தில் நல்லு வந்துடும் அந்த இடத்துல. நீ ஃபஸ்ட்டு டைம் தான்ப்பா நீ கேன்சல் பண்ணுற மொத்தமாக, நீ அதுக்கு முன்னாடி பார்சலாலாம் இந்த டிக்கெட்டை இந்த பிஎன்ஆர் வச்சு கேன்சல் பண்ணல, மொதல் டைம் தான் கேன்சல் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் நல்லு வரும். அந்த செக்கு வந்து நான் இங்கே பண்ணிடுறேன். ஸோ நல்லா இருந்ததுன்னா வந்து லைக் 0ன்னு போட்டுறேன். இல்லைனா லைக் இதே கெட் சீட்ஸ் தான், சீட்ஸ் டு ஆட். அதாவது நான் வந்து இது கேன்சல் பண்ண போகிறேன், கேன்சலில் வந்து தள்ள போகிறேன். ஏன்னா வந்து இது ப்ராசஸ் கேன்சல்ஸுக்குள்ளே வந்துடுச்சு, கேன்சல் தான் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து அந்த சீட்ஸை வந்து நான் பார்சல்லேருந்து எடுத்து ஆட் பண்ணிடுறேன். லைக் டோட்டலாக நான் எவ்வளோ சீட் தான் கேன்சல் பண்ணியிருக்கேன் அப்படின்றத காட்டுறதுக்காக. ஸோ ஆட் டு கேன்சல் கியூ அந்த மெத்தடு கீழேயே இருக்குது. கேன்சல்டு கியூவில் ஆட் பண்ணணும். பேசிக்காக வித் டிக்கெட் ஸ்டேட்டஸ் டாட் கேன்சல்டு அப்படின்றத அப்டேட், இந்த ஸ்டேட்டஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ண மறந்துடக்கூடாது. ஏன்னா இது ஆக்சுவலாக புக்குடில் தானே இருக்கும். ஸோ கேன்சல்டு கியூவில் வந்து கேன்சல்டுன்னு போட்டு கேன்சல் கியூன்னு சொல்கிறேன், சாரி, இது வந்து கியூ கிடையாது, இது வந்து மேப். ஓகேவா? நான் ஜஸ்ட்டு சும்மா பழக தோஷத்தில் கியூன்னு போட்டேன். ஸோ வந்து கேன்சல்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை சேஞ்ச் பண்ணிடுறேன். இதுவை கிட்டப்பில் இந்த கோடை அப்லோட் பண்ணும்போது சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ இங்கேருந்து கேன்சல்டு அந்த ஹேஷ் மேப்பில் போட்டுட்டேன், பிஎன்ஆர் வித் தட் டிக்கெட். ஓகே. ஸோ இப்போ கேன்சலில் வந்து அந்த டிக்கெட் போயிடுச்சு. அண்ட் வந்து புக்குடிலேருந்து நான் ரிமூவ் பண்ணோம்ல, ஸோ அதை தான் வந்து இந்த மெத்தடு பார்க்குது. ஸோ புக்குட்லேருந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன்.
ஓகே. ஸோ பேசிக்காக வந்து இதுதான் 2 சினாரியோஸ். பார்ஷியல் கேன்சலேஷன், கம்ப்ளீட் கேன்சலேஷன். ஓகே. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு புக்டில் வந்து நம்ம என்ன பண்ணோன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். புக் பண்ணிவிட்டு நம்ம வந்து சீட் அவைலபிலிட்டியை வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணோம். ஏன்னா வந்து அந்த அரியலை வந்து நம்ம காமிக்கணும்ல. ஸோ இதில் வந்து நான் கேன்சல் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். நான் வந்து பார்ஷலாக கேன்சல் பண்ணுறனோ இல்லை ஃபுல்லாக கேன்சல் பண்ணுறனோ, சம் அமௌண்ட் ஆஃப் சீட்ஸை வந்து நான் கேன்சல் பண்ணியிருக்கேன். அப்போது வந்து எனக்கு வந்து இந்த இடத்த வந்து நான் சீட் அவைலபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணால் தான் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவன் அடுத்து வர முடியும் இதுக்குள்ளே. கரெக்டாக? ஸோ இந்த மெத்தட் வந்து டிக்கெட் சிஸ்டமில் தான் இருக்குது. எல்லா லாஜிக்குமே டிக்கெட் சிஸ்டம் தான். ஸோ இதில் வந்து ஜஸ்ட்டு சீட் அவைலபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன் அவன் கேன்சல் பண்ண சீட்ஸ் அளவுக்கு. கரெக்டாக? ஏன்னா வந்து லைக் இங்கேருந்து நான் எங்கே அந்த மெத்தடு இங்கே வந்து நான் அந்த சீட்ஸ் வந்து கேன்சல் பண்ண சீட்ஸ் தானே சென்ட் பண்ணுறேன். ஸோ அதை வந்து நான் வந்து அப்டேட் பண்ணிடுறேன். கேன்சல் பண்ண சீட்ஸை வந்து அவைலபிள்னு அப்டேட் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம கேன்சல் பண்ண உடனே இப்போ வந்து புக்கிங்கில் வந்து ஒன்று ஃப்ரீயாக இருக்குது. கரெக்டாக? புக்கிங் மேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது. அது வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்க யாருக்காச்சும் கிடைக்குமான்ற மாதிரி நம்ம செக் பண்ணி பார்க்கணும்ல. ஸோ அதனால் வெயிட்டிங் லிஸ்ட் மேனேஜர் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதில் வந்து ப்ராசஸ் வெயிட்டிங் லிஸ்ட்டுன்ற மெத்தடுக்குள்ளே போயிடுறேன். ஸோ இது என்னோடய வெயிட்டிங் லிஸ்ட் மேனேஜர். ஓகே. ஸோ இது வந்து நம்ம புக் பண்ணும் போது நம்ம பண்ணோம். எப்படின்னா புக்கிங் ஓவர்லோட் ஆயிடுச்சுன்னா இந்த லாஜிக் வந்து என்ன பண்ணோன்னா பேசிக்காக வெயிட்டிங் லிஸ்ட்டு அந்த ஆஷ் மேப்பில் வந்து போட்டுரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட் ஆஷ் மேப்லேருந்து எடுத்து புக்கிங்கில் தள்ள முடியுதான்னு பார்க்குது. ஏன்னா ஒரு இது எனக்கு கேன்சல் ஆகிருக்கு. ஸோ எனக்கு அந்த இடத்துல ஃப்ரீயாக இருக்குது, சீட்ஸ் ஃப்ரீயாக இருக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நான் அந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் வந்து நீங்கள் பார்ப்பீங்க ஏன் வந்து நான் வெயிட்டிங் லிஸ்ட் அந்த மேப்புக்கு மட்டும் கன்கரண்ட் ஆஷ் மேப் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றது. நீங்கள் பார்த்தீங்கன்னா டிக்கெட் சிஸ்டமில் தெரியும், கன்கரண்ட் ஆஷ் மேப் தான் யூஸ் பண்ணுறேன் வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு. ஸோ அது ஏன்றது வந்து நான் இப்போ சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ இந்த ஃபார் லூப்போட ஐடியாலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெயிட்டிங் லிஸ்ட் ப்ராசஸ் பண்ணுறதோட ஐடியாலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக நான் சொல்கிறது மட்டும் கேளுங்க, கோடு வந்து பார்க்காதீங்க. ஸோ வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் எனக்கு 2 சீட் புக் பண்ணவங்க இருக்காங்க. அது ஒரே ஆளாக இருக்கலாம், இல்லை 2 ஆளாக, ஐ மீன் ஒரு டிக்கெட்டாக இருக்கலாம், 2 டிக்கெட்டாக இருக்கலாம். பட் 2 சீட் புக் ஆகிருக்கு. கரெக்டாக? ஸோ அதை வந்து நான் ஒன்று ஐட்ரேட் பண்ணுறேன். அதிலேருந்து வெயிட்டிங் லிஸ்ட்லேருந்து ஐட்ரேட் பண்ணி ஒரு டிக்கெட்டாக எடுத்து நான் வந்து என்ன செக் பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் எனக்கு வந்து அவைலபிலிட்டி இருக்கா. ஐ மீன் வெயிட்டிங் லிஸ்ட்டில் உள்ளவர் வந்து ஒரு சோர்ஸ் கொடுத்துருப்பாரு, ஒரு டெஸ்டினேஷன் கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த சோர்ஸ்க்கு அந்த டெஸ்டினேஷனுக்கு அவருக்கு கேட்ட சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கான்னு நான் பார்க்குறேன். அவ்வளோதான். இது வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா நான் வந்து இங்கே தான் கேன்சலிங் பண்ணும்போது நான் இங்கே அப்டேட் பண்ணிட்டேன்ல, சீட் அவைலபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ வந்து எனக்கு சீட்ஸ் ஃப்ரீ ஆகிடுச்சு. ஸோ நான் வெயிட்டிங் லிஸ்ட் மேனேஜர் மூலயமா வெயிட்டிங் லிஸ்ட்லேருந்து ஆளுங்களை எடுத்து நான் பார்க்குறேன், சரி இவருக்கு கொடுக்க முடியுமா நம்மளால் சீட்ஸை அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து நான் இங்கே பேசிக்காக என்ன பண்ணுறேன்னா, லைக் ஒன்றுமே இல்லை, அந்த வெயிட்டிங் லிஸ்ட்லேருந்து சோர்ஸு, அவர் செலக்ட் பண்ண சோர்ஸு, டெஸ்டினேஷன், சீட்ஸ் எல்லாமே எடுத்து செக் பண்ணுறேன், சீட் அவைலபிலிட்டி செக் பண்ணுறேன் பேசிக்காக. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம புக்கிங்க்கு வந்து நம்ம இந்த சீட் அவைலபிலிட்டி யூஸ் பண்ணியிருப்போம். எப்போனா நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம புக்கிங் பண்ணும்போது செக் சீட் அவைலபிலிட்டி ஃபஸ்ட்டு புக்கிங் பண்ணும்போது பேசிக் கான்செப்ட் தான், அவைலபிளாக இருக்கான்னு பார்க்குறோம் நம்ம இதில். அவ்வளோதான். ஸோ இப்போ நான் வந்து வெயிட்டிங் லிஸ்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே எனக்கு வந்திருக்கும். ஸோ வந்து நான் அவைலபிளாக இருக்கான்னு பார்க்குறேன். சீட்ஸ் வந்து அவைலபிலிட்டி கம்மியாக இருந்ததுன்னா, அவர் கேட்குற சீட்ஸு, அவர் கேட்குற டெஸ்டினேஷனுக்குள்ளே அந்த சீட்ஸ் வந்து அவைலபிலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபால்ஸ் போயிடும், இல்லைனா ட்ரூ. ஓகே. ஸோ ஃபால்ஸாக இருந்ததுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளால், அவரை வந்து நம்மளால் கொண்டு போக முடியாது. ஓகேவா? அதனால் நம்ம விட்டுறணும். பட் வந்து அடுத்த இன்னொருத்தர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருப்பார்ல, அவர் வந்து ட்ரூவாக இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் மறுபடியும் அதனால தான் ஃபார் லூப் போடுறோம். ஸோ அடுத்ததில் வந்து அவர் இதை செக் பண்ணி அவருக்கு ட்ரூவாக இருந்ததுன்னா அவருக்கு கொடுக்கலாம்ல. ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேலிடாக இருந்ததுன்னா அவர் சூஸ் பண்ணுற டெஸ்டினேஷன் ஓகே வேலிடாக இருந்தது அப்படின்னா, இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் டிக்ரீஸ் சீட் அவைலபிலிட்டி. ஏன்னா இவருக்கு வந்து புக்கிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம வந்து சீட் அவைலபிலிட்டியை ஃபஸ்ட்டு நம்ம டிக்ரீஸ் பண்ணிடுவோம். ஏன்னா வந்து அப்டேட் பண்ணணும்ல, இவருக்கு புக் பண்ண கொடுத்துட்டோன்னா. ஸோ இவர் கேட்ட சீட்ஸ், அதாவது நம்ம அந்த வெயிட்டிங் லிஸ்ட்லேருந்து எடுத்தவர் கேட்ட சீட்ஸ் வந்து
நம்ம டிக்ரீஸ் பண்ணணும். சீட் அவைலபிள் அந்த இதிலேருந்து நம்ம வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டோம். ஓகே, இவருக்கு கொடுக்க நம்ம ரெடி ஆகிட்டோம். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா மெயினான ஏரியா. நம்ம வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து நம்ம ட்ராக் பண்ணிட்டே வரோம்ல, 2 சீட் தான் புக் பண்ணோம், 2 சீட் தான் இருக்கணும், 2 சீட் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை வந்து நம்ம அப்டேட் பண்ணுறோம். அது டிக்கெட் சிஸ்டமில் தானே இருக்குது. ஸோ சீட்ஸ் புக் அப்படின்றது டிக்கெட் சிஸ்டம் பார்த்திங்கன்னா தெரியும். இதோ இங்கே நம்ம சீட்ஸ் புக் இங்கே நம்ம பண்ணுறோம்ல. பேசிக்காக என்ன பண்ணுறோன்னா, வெயிட்டிங் லிஸ்ட்லேருந்து ஒருத்தர் புக்குடு போகிறாருப்பா, அதனால் நீ வெயிட்டிங் லிஸ்ட்டை வந்து கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விடு அப்படின்ற மாதிரி. இப்போ இவர் போகிறவர் வந்து ஒரு சீட் தான் புக் பண்ணிடுறாருன்னா, நான் வந்து என்ன பண்ணுறேன், கெட் சீட்ஸ் புக்குடு மைனஸ் சீட்ஸ். ஒரு சீட்டு புக் பண்ணியிருந்தாருன்னா அதை வந்து 1 மைனஸ் பண்ணி விட்டுட்டு அதை வந்து நான் செட் பண்ணிடுறேன் சீட்ஸ் புக்குடில். ஸோ பேசிக்காக வந்து ஒரு சீட்டு புக் பண்ணவர் வந்து புக்கிங் போகிறாருன்னா, ஸோ அந்த ஒரு சீட்டு மைனஸ் ஆகிடும். இங்கே பேசிக்காக எங்கள் டிக்கெட் ஸ்டேட்டஸ் டிக்கெட் சிஸ்டம் சீட்ஸ் புக்ஸில் போய்ட்டு இந்த கெட்டர் ஸ்டேட்டஸ் மூலயமா அப்டேட் பண்ணிடுறோம். கரெக்டாக? ஓகே. ஸோ நம்ம இங்கே வந்து அப்டேட் பண்ணிட்டோம். அப்போ தான் நம்ம அடுத்து புக் பண்ணுறவங்களுக்கும் நம்ம வந்து சீட்ஸ் புக்குடு வந்து லைக் ஒன்று தான் இருக்கா, சரி ஓகே அப்போ இன்னொருத்தரை புக் பண்ண விடுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம பண்ணுவோம். ஸோ அதுக்காக அப்டேட் பண்ணியே ஆகணும். ஓகே. ஸோ இப்போது நமக்கு ஒரே ஒரு வேலை தான் பாக்கி இருக்குது, அப்டேட் டிக்கெட் டு புக்கிங் லிஸ்ட். புக்கிங் லிஸ்ட்டுக்கு வந்து டிக்கெட் அப்டேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ பேசிக்காக நம்ம வந்து புக்கிங் லிஸ்ட் நம்ம பண்ணால் எப்படி பண்ணுவோம், ஜஸ்ட்டு அதோடய பிஎன்ஆர் நம்பர் எடுத்து எதுக்கு எடுக்கிறோன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம வந்து கீக்கு போகிறதுக்காக. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் சிஸ்டம் டிக்கெட் புக்டு டாட் புட் அப்படின்ற மெத்தட் வச்சு நம்ம ஜஸ்ட்டு புக்குடில் போடுறோம். அண்ட் வந்து டிக்கெட் ஸ்டேட்டஸ் வந்து புக்கடாக மாற்றுறோம். ஸ்டேட்டஸை மாற்ற மறந்துடக்கூடாது. ஸோ வெயிட்டிங்லேருந்து புக்கடாக மாற்றி நம்ம வந்து புக்குடு ஹேஷ் மேப்பில் போடுறோம். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணுறோம். கரெக்டாக? வெயிட்டிங் லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு கன்கரண்ட் ஹேஷ் மேப் தேவைப்படுது. ஓகேவா? ஏன்னா வந்து நம்ம இங்கே ஃபார் லூப் ப்ராசஸில் போயிட்டுருக்கோம். சப்போஸ் இங்கே 2 பேர் இருந்தாருன்னா, ஃபஸ்ட்டு உள்ளவருக்கே வேலிட் ஆயிடுச்சுன்னா அவருக்கு வந்து போயிட்டு அவர் வந்து இங்கே ரிமூவ் ஆகிடுவார். ஆக்சுவலாக நம்ம அதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோமே, வெயிட்டிங் லிஸ்ட்லேருந்து வேல்யூ தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து இங்கே வந்து சைமல்டேனியஸில் ஆப்ரேஷன்ஸ் நடக்குது, ஐட்ரேஷனும் நடக்குது, இதுவும் நடக்குது. அது சப்போர்ட் பண்ணாது, நார்மல் ஆக்ஷன் சப்போர்ட் பண்ணாது. அப்போ என்ன கொடுக்கும், அந்த கன்கரண்ட் மாடிஃபிகேஷன் எக்ஸெப்ஷன் வந்து கொடுக்கும் நமக்கு. ஓகேவா? ஸோ அது வந்து உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி காட்டணுன்னா நான் காட்டிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து டிக்கெட் சிஸ்டமில் இருக்கேன். கன்கரண்ட் ஹேஷ் மேப்பை வந்து நம்ம வந்து நார்மல் மேப்பாக மாற்றிடுவோம் இப்போது. ஓகேவா? இப்போ வந்து நான் நார்மல் மேப்பாக மாற்றிட்டேன். ஸோ நார்மல் மேப்பாக மாற்றி வந்து நான் ரன் பண்ணுறேன். ஸோ நான் வந்து புக் டிக்கெட் பண்ணுறேன், ஏ பண்ணுறேன், டி பண்ணுறேன். அண்ட் வந்து 8 டிக்கெட்டையும் புக் பண்ணிடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு டைம் புக் ஆகிடும். இப்போ 8 டிக்கெட்டுமே புக் பண்ணதால் எனக்கு வந்து அதே ஸ்பேஸில் டிக்கெட் இருக்காது. ஒரு டிக்கெட் புக் பண்ணுறேன், வெயிட்டிங் லிஸ்ட்டில் போயிடுச்சு. ஓகே, மறுபடியும் வந்து புக் டிக்கெட், மறுபடியும் அதே டெஸ்டினேஷன், மறுபடியும் வந்து ஒரு டிக்கெட் புக் பண்ணுறேன், வெயிட்டிங் லிஸ்ட் போயிடுச்சு. இப்போது நான் வந்து புக்கிங்கில் இருக்கிறத கேன்சல் பண்ண போகிறேன். பிஎன்ஆர் நம்பர் 1ல் வந்து நான் 8 டிக்கெட்டுமே 8 கூட தேவையில்லை, 2 டிக்கெட் கேன்சல் பண்ணாலே போதுமே. எனக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட்லேருந்து 2த்தையுமே எடுத்து கொடுக்கும் இந்த ஃபார் லூப்பு. எங்கே அந்த ஃபார் லூப்? இந்த ஃபார் லூப். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நான் வந்து இந்த மொமெண்ட் கேன்சல் பண்ண உடனே அது ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா, கேன்சல் பண்ண உடனே ட்ரை பண்ணோம். கரெக்டாக? கேன்சல் பண்ண உடனே வந்து சீட் அவைலபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி ப்ராசஸிங்லேருந்து லைக் வெயிட்டிங் லிஸ்ட் மேனேஜர்லேருந்து எடுக்க ட்ரை பண்ணோம். இந்த ஃபார் லூப் ரன் ஆகும். ஃபஸ்ட் டைம் வந்து வேலிட் ஆகும். ஏன்னா வந்து ஒரு டிக்கெட் தானே புக் பண்ணியிருந்தோம். ஸோ 2 டிக்கெட் ஃப்ரீ ஆகுதில் வேலிட் ஆகும்போது நான் இங்கே இந்த இடத்துல ரிமூவ் பண்ணும்போது என்னென்னா நமக்கு கன்கரண்ட்டாக ஆப்ரேஷன்ஸ் நடக்குது. அதனால் எனக்கு எக்ஸப்ஷன் வரும். இப்போது இங்கே பாருங்கள், என்ன எக்ஸப்ஷன்னா கன்கரண்ட் மாடிஃபிகேஷன் எக்ஸப்ஷன். அதாவது ஃபஸ்ட்டு ஒருத்தர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஒருத்தர் தப்பிச்சிட்டாரு, உள்ளே போயிட்டார். அடுத்து வந்து ஃபார் லூப்பில் போகும்போது எனக்கு இந்த இடத்துல ஏதோ சேஞ்சஸ் ஆகுது என்ற மாரி கன்கரண்ட் எக்ஸப்ஷன் வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இதை தவிர்க்கிறதுக்காக தான் ஆக்சுவலாக இதை வந்து நம்ம வேல்யூஸை வந்து புதுசாக ஒரு அரே லிஸ்ட்டில் போட்டு கூட நம்ம எடுத்து ஐட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, பட் வந்து நம்ம கன்கரண்ட் ஹேஷ் மேப் யூஸ் பண்ணுறது வந்து இன்னும் பெட்டராக இருக்கும்ல. எதுக்கு நம்ம இன்னொரு அரே லிஸ்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து பழையபடி
கன்கரண்ட் ஹேஷ் மேப்பை மாற்றிட்டோம். ஸோ இதுக்கு தான் கைஸ் இந்த கன்கரண்ட் ஹேஷ் மேப் யூஸ் பண்ணேன். ஓகேவா? ஓகே. ஸோ ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போது வந்து நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடும். இப்போ வந்து நம்ம எந்த எரருமே வராது. அண்ட் வந்து புக்கிங் கன்ஃபர்ம்டு ஃபார் பிஎன்ஆர் நம்பர், வெயிட்டிங் லிஸ்ட்லேருந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டோம்ல, அதை வந்து நம்ம சொல்லிடுறோம். பிஎன்ஆர் நம்பர் இது வந்து புக்கிங் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுப்பா அப்படின்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் கைஸ், இது பெருசாக எதுவுமே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கவர் பண்ணிட்டேன் எல்லாமே. வேறு என்ன, ப்ரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம 3 கொடுத்தா ப்ரிண்ட் ஆகுதுல்ல, அது வந்து டிக்கெட் சிஸ்டம்லேருந்து அந்த சிங்கிள்டன் இன்ஸ்டன்ஸ் எடுத்து சார்ட் ப்ரிண்ட் பண்ணுறேன். ஸோ புக்கிங் கேன்சலிங்கோட லாஜிக் வந்து டோட்டலாகவே இவ்வளோ தான் கைஸ். மேபி நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு ஒரு சில இடங்களில் புரியல அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். அண்ட் வந்து எனக்கு லிங்க்டின் இதுவும் நான் கொடுக்குறேன், லிங்க்கும் கொடுக்குறேன் நான் டிஸ்கிரிப்ஷனில், அதில் கூட நீங்கள் கேளுங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கோடை வந்து பாருங்கள் ஒரு வாட்டி, உங்களுக்கு பார்க்கும்போதே மேக்ஸிமம் புரிஞ்சிடும், புரியாமல் இருக்காது. அங்கங்கே வந்து நான் கொஞ்சம் கமெண்ட்ஸும் போட்டிருக்கேன். இன்னும் ஏதாவது கமெண்ட்ஸ் வேணுன்னா கூட நான் போட ட்ரை பண்ணுறேன் அங்கங்கே, கொஞ்சம் கிளியராக புரியணுன்றதுக்காக. ஆக்சுவலாக இது ஓகே தான் நினைக்கிறேன், அங்கங்கே நான் கமெண்ட்ஸ் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ பேசிக்காக வந்து இப்படி தாங்க நடக்குது இந்த புக்கிங் கேன்சலிங் எல்லாமே. அண்ட் வந்து உங்களுக்கு வந்து சிஸ்டம் டிசைனிங் கான்செப்ட்ஸ் பற்றி, அந்த சாலிட் பிரின்சிபல்ஸ் பற்றி அதுமாதிரி வீடியோஸ் வேணும்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நான் வீடியோஸ் வந்து அதை பற்றின வீடியோஸ்லாம் போடுறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து அவ்வளோதான். நான் வந்து இதை கிட்டப்பில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த இதுவை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஓகே கேஸ், உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது பேசிக்கான ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ புக்கிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணுது. ஓகேவா? அவங்க மேக்ஸிமம் வந்து புக்கிங் தான் கேட்குறாங்களே ஜோகோவில். இந்த மாதிரி எல்எல்டி ரவுண்ட்லாம் வந்து புக்கிங் தான் கேட்குறாங்க. அதனால் புக்கிங் கேட்குறாங்களா, இன்னொன்று என்ன கேட்குறாங்கன்னா இந்த பிஎஃப்எஸ் டிஎஃப்எஸ் ரிலேட்டடாக கேட்குறாங்க. மேஸ் ரன்னரு, ஸ்னேக் கேமு எல்லாத்துக்குமே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ப்ளேலிஸ்ட்டு லிங்க் வந்து கீழே தரேன், அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா, ரவுண்ட் 3 ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ எதாவது டவுட்ஸாக இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் வந்து லிங்க்டின்னும் நான் கொடுத்துருக்கேன், என்னோடய லிங்க்டின் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த லிங்க்கு. அதில் வந்து கூட நீங்கள் என்கிட்ட பேசலாம், எதாவது டவுட்னா எதாவது கேளுங்க. ஓகேவா? அண்ட் அடுத்தடுத்து முடிஞ்சளவு 3rd ரவுண்ட் தான் நிறைய பேர் கேட்குறீங்க. சில பேர் வந்து கொஷின்ஸும் அனுப்புகிறாங்க, 3rd ரவுண்டு இந்த மாதிரி இந்த கொஷின் சால்வ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தான் ஒருத்தர் இப்போது இந்த கொஷின் அனுப்புனார். ஸோ அது முடிஞ்சளவுக்கு நான் ரவுண்ட் 3 கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் சில டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். நம்ம டிஎஸ்ஏல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, நம்ம டெவலப்மெண்ட்லேயும் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து ஒரு கம்ப்ளீட் டெவலப்பராக நம்மளால் ஆக முடியும். ஓகேவா? அதனால் வந்து டிஎஸ்ஏவும் போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் வந்து டெவலப்மெண்ட்டும் நான் வந்து போட ட்ரை பண்ணுவேன். நடுவில் இந்த மாதிரி ஜோகோ கொஷின்ஸும் நான் கிளியர் பண்ணி போடுறேன். ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பை.